யாருன்னா என்ன சொன்னால் உடனே நம்பிடுவீங்கல்ல. இன்றைக்கி அப்படி தான் நம்ம நம்பி தான் நம்ம நிறைய வாழ்க்கையை நம்ம இழந்து போய் கிடக்கிறோம். யார் எது சொன்னாலும் நம்ம நம்பிடுவோம். ஆமாம், இது நல்ல நேரம் இல்லைன்னு சொன்னால் போதும் நம்பிடுவோம். ஐயோ உனக்கா இந்த சோதனை, இப்படியெல்லாம் வரவே கூடாது தெரியுமா, ஏதோ உனக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னால் அதையும் நம்ம நம்பிடுவோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா சேச்சா செவ்வாய்க்கிழமையிலையா கடை திறக்கிற, ஐயோ செவ்வாய்க்கிழமையிலையா போய் பொண்ணு பார்க்குறீங்க, ஐயோ போகிறதான் போகிறீங்க, இந்த புதன்கிழமை எங்கன்னா போய் பாருங்களேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நம்மளுடைய வாழ்க்கையில் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. சரி, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சரிங்களா? ஸ்தோத்திரங்க. இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இன்றைக்கி நம்ம யாராவது எதனா சொன்னால் உடனே நம்பிடுறோம். ஆனால் இங்கே லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகத்தில் 18வது அதிகாரத்தில் 35வது வசனத்தில் இங்கே ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கலாம். இங்கே இயேசு எரிகோவுக்கு சொல்கிற வழியில் ஒரு மனிதனை அங்கே காண்றாரு. அந்த ஒரு மனிதன் தான் பிச்சை கேட்டிருக்கிற ஒரு மனிதன். அந்த பிச்சை கேட்டிருக்கும் போது அவன் கேட்கிறான், இந்த வழியா யார் போறது அப்படின்னு கேட்கிறான். அப்போ அங்க இருக்கிற ஜனங்க சொன்னாங்க, நசரேயன் ஆகிய இயேசு கிறிஸ்து இந்த வழியா போறாருன்னு சொன்ன உடனே அவன் என்ன பண்ணா கூப்பிட ஆரம்பிச்சான். ஏன்னா அவன் குருடனா இருக்கிறான். ஆண்டவர் செய்த நன்மைகளை நிறைய அவன் கேட்டிருக்கிறான். அதை அறிந்திருக்கிறதுனால தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும் சொல்லிட்டு முதல்ல சத்தமா கூப்பிடுறான். கொஞ்சம் பொறுமையா தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். அங்க நிறைய பேர் இருந்தவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, அவனை அதட்டுறாங்க. என்ன சொல்றாங்க, ஏய் நீ சாதாரண ஒரு மனுஷன் பிச்சைக்காரன், நீ எப்படி அவ்வளோ பெரிய ஆண்டவரை எப்படி கூப்பிடலாமான்னு சொல்லி நிறைய பேர் அவனை அதட்டுறாங்க. உடனே என்ன பண்றான், அந்த ஜனத்தை அவன் பார்க்கவே இல்லை. யார் அவனை அதட்டுறாங்க அதை பார்க்கல, யார் நிறைய காரியங்களை குறித்து நம்மளுக்கு சொல்றாங்களோ அதை பார்க்கல. அவன் இன்னும் சத்தத்தை அதிகமாக என்ன பண்ணுறான், அவன் கூப்பிடுறத நம்ம பார்க்கலாம். அவன் இன்னும் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கூப்பிட்டான், இப்போ அதிகமாக கூப்பிட ஆரம்பிச்சிட்டான். சத்தத்தை உயர்த்தி கூப்பிட்றான்னு இங்கே வேதம் சொல்லப்படுகிறது. ஆண்டவர் பார்க்குறாரு, அவனை கூப்பிடுங்கன்றாரு. அவன் கிட்ட போகிறான். நான் என்னென்னா பார்வை அடையணுன்ற கையை வைக்கிறார், உடனே பார்வை அடையும். சரிங்களா? இந்த விசுவாசத்தின் அடிப்படையில் நான் ஒன்றே தான் சொல்கிறேன். நிறைய பேர் நம்ம வாழ்க்கையை அநேக காரியங்களை குறித்து நம்மளுக்கு எப்போ பார்த்தாலும் ஒரு மோட்டிவேஷன் யாருமே பண்ண மாட்டாங்க. தயவு செஞ்சு மோட்டிவேஷன் அங்கே இருக்குமா இங்கே இருக்குமா, ஐயோ இவங்க நம்மளுக்கு நல்ல வார்த்தைகளை கொடுப்பாங்களான்னு சொல்லி தயவு செஞ்சு தேடாதீங்க. மேலே ஒருத்தர் இருக்காரு, கடவுள் ஒருத்தர் இருக்காரு, அது இயேசு கிறிஸ்து. அவரை நீங்கள் கூப்பிட்டுட்டு எந்த நாளாக இருந்தாலும் எந்த கிழமையாக இருந்தாலும் தைரியமாக, வேதம் சொல்லப்படுகிறது அவர் மேலே கடுகளவு உங்களுக்கு விசுவாசம் இருந்தால் போதுமா. கடுகளவு. நீங்கள் வீட்டுக்கு போய் பாருங்கள், சமையல் கட்டில் அன்றாடம் யூஸ் பண்ணுற ஒரு சின்ன கடுகு தான். அந்த கடுகு அளவு ஆண்டவர் மேலே விசுவாசத்தை கொண்டு நீங்கள் படிக்கிற காரியமாக இருந்தாலும் சரி, திருமண காரியமாக இருந்தாலும் சரி, வேலை காரியமாக இருந்தாலும் சரி, வீடு கட்டுற காரியமாக இருந்தாலும் சரி, எதனாலும் நீங்கள் தைரியமாக செய்யுங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்களே ஆஸ்வதிப்பார். மனுஷன் சொல்கிற அந்த பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் வார்த்தை வராது, நெகட்டிவான வார்த்தை. நீங்கள் ஒரு வேலைக்கு போகும்போது ஐயோ இன்றைக்கி இன்டர்வியூக்கு போகிறேன்னுவாங்க. நீங்கள் ஏதாவது ஒரு கோர்ஸ் உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸ் நீங்கள் எடுத்துருப்பீங்க, இந்த கோர்ஸை ஏன்ப்பா எடுத்த, இதில் ஒரு வேலையுமே கிடைக்காதுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. சரிங்களா? ஏதாவது ஒரு பொண்ணு பார்க்குற யாராவது தெரிஞ்சவங்க யாராவது வந்து என்ன சொல்லுவாங்க, ஐயோ போகிறது தான் போகிறீங்க, இன்றைக்கா போவீங்க. இந்த மாதிரி நிறைய நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா மோட்டிவேஷனாக யாருமே பேச மாட்டாங்க. அவிசுவாசமான வார்த்தைங்க, நெகட்டிவான வார்த்தையை மாத்திரம்தான் பேசுவாங்க. பாசிட்டிவான வார்த்தை யாருமே பேச மாட்டாங்க. அதனால மேலே நிச்சயமாக ஆண்டவர்னு ஒருத்தர் இருக்கார், உயிரோடு இருக்கிறார். வேதம் அப்படி தான் சொல்லுது, நான் உன்னை விட்டு விலகலை, உன்னை கைவிடலைன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. நீங்கள் தைரியமாக அவரை பார்த்துட்டு இந்த லூக்கா 18 போல் நிறைய பேர் உங்களை அதட்டுவாங்க. ஒரு வேலை தொடங்கும் போது நிறைய பேர் அதட்டுவாங்க, அதை பார்க்காதீங்க. இன்னும் சத்தத்தை உயர்த்தி அதிகமாக கூப்பிடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நிச்சயமாக அவர் ஆசீர்வதிக்கிற தேவனுங்க. அவர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிச்சயமாக இந்த வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். காட் பிளஸ் யூ.